ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்மளோட சேனல் வந்து நம்ம என்ன டிராஃப்ட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ல கொடுத்துருக்க இந்த கிவன் டயக்ராம் ஆஃப் த கியர் தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து டிராஃப்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ணீங்கன்னா, என்னோட ஆட்டோகேட் சாஃப்ட்வேர்க்குள்ள நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வந்துடுறேன். ஸோ வந்துட்டு உடனே நான் என்ன வந்து பண்றேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, வந்து பழைய இதை வந்து நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா வந்து இப்போ இதோட டைமென்ஷன்ஸை வந்து நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த அவுட்டர் வந்து எவ்வளவு கொடுத்துருக்கான்னு வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 360. இது முழுசா தெளிவா படிச்சீங்கன்னா வந்து 360. அதுக்கப்புறம் வந்து சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 20, 18. இதான் வந்து கவுண்ட். ஸோ என்ன பண்ணுங்க, கோ டு த சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர். சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா வந்து 360. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு நடுவில் இருக்கிற சர்க்கிள் வந்து எவ்வளவுன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து 20. அதுக்கு அடுத்தது இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து பை யூசிங் அரே கமாண்ட் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம், இதை வந்து ஈக்குவல் ஆஃபா பிரிச்சு போட போறோம். அதுதான் வந்து என்னன்னா 18. அந்த கவுண்ட் தான் வந்து என்னன்னா 18. ஸோ ஏஆர் என்டர் செலக்ட் த ஆப்ஜெக்ட், என்டர் போலார் அரே, செலக்ட் த சென்டர் பாயிண்ட். இங்க ஐட்டம்ஸ்ல போயிட்டு எவ்வளவு தரணும்னு வந்து பாத்தீங்கன்னா 18 கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு ரீஜன் ஃபார்ம் ஆகும். அடுத்தது இது என்ன பண்ணணும்னா வந்து நீங்க கியருக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணணும், கியர் ஷேப்புக்கு ஏத்த மாதிரி டயக்ராம்ல காமிச்சிருக்க மாதிரி என்ன பண்ணணும்னா வந்து கரெக்டா வந்து ப்ராப்பரா ட்ரிம் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க தப்பா ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா வந்து இப்போ யூசிங் த கமாண்ட் கண்ட்ரோல் இசட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, அகைன் வந்து என்ன பண்ணுங்க ட்ரிம் பண்ணுங்க. ஸோ எந்த தப்புமே வந்து கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து என்ன பண்றீங்கன்னா, இப்போ நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த அவுட்டர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கியரை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது இங்க வந்து ஒரு சர்க்கிள் இருக்கு. அது வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க தேடுங்க. அது ஒரு 300. சோ இப்போ என்ன பண்ணுங்க, கோ டு த சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர். ஃப்ரம் த சென்டர் பாயிண்ட்ல இருந்து 300க்கு வந்து ஒரு சர்க்கிளை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க டயாமீட்டர். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், உள்ள வந்து முடிச்சிருவோம். உள்ள வந்து எவ்வளவு இருக்கணும் வந்து பாத்தீங்கன்னா 120, 60. அடுத்தது இந்த ரெட் கலர் டாட்டர் லைன்ல கொடுத்துருக்கு, இதுதான் வந்து இங்க கொடுத்துருக்கு. அதாவது சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து 5. அது வந்து 8 நம்பர். அப்போ அது உள்ள வர்றது. அப்போ அதுக்குள்ள இருக்கிற சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் எவ்வளவுனா பிசிடி. வாட் இஸ் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிசிடின்னு கேட்டீங்கன்னா பிட் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் 90. சோ இதுதான் வந்து நம்ம வரைய போறோம். சோ ஃபர்ஸ்ட் டயாமீட்டர்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், 120 வரையறேன். இஸ் த அவுட்டர். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன வந்து வரையறேன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து 60. இது சாரி 60 நான் 30 வரையணும். 60 வரையணும், நான் 30 வரைஞ்சிட்டேன். ஸோ அது 120. அதுக்கு அடுத்தது வந்து எவ்வளவு வரையணும்னு பாத்தீங்கன்னா 60. அதுக்கு அடுத்தது வந்து பிசிடி. பிசிடி வந்து எவ்வளவுன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து 90. இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றேன், கிவன் டேட்டாஸ் வச்சு நான் என்ன பண்றேன்னா வரைஞ்சிட்டு இந்த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 5 ஆஃப் 8 நம்பர்ஸ் அதை வந்து வரையணும். ஸோ இந்த இடத்துல சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 5. அதுக்கப்புறம் இதை வந்து நான் என்ன பண்ணணும், அரே பண்ணணும். ஸோ ஏஆர் என்டர், செலக்ட் த ஆப்ஜெக்ட், என்டர் போலார் ஃப்ரம் த சென்டர் பாயிண்ட். கவுண்ட்ல போயிட்டு 8 கொடுத்துட்டு க்ளோஸ் அரே கொடுத்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 வந்து 8 கவுண்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த போர்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து என்னன்னா இந்த கீழே இருக்கிற இந்த இடத்த வந்து நம்ம இப்போ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு வந்து பார்ப்போம். அதுக்கும் அதே தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 115. ஸோ இது வந்து சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 15 இருக்க வாய்ப்பு இல்லை ஃப்ரம் த சென்டர் பாயிண்ட் இருக்கு. ஸோ அப்ப இது இருக்காது. ஸோ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 115. ஸோ நீங்க அப்படியே வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃப்ரம் த சென்டர் பாயிண்ட் வந்து சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 115 வந்து ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு இது வரையறதுக்கு நமக்கு என்னன்னா வந்து ஒரு சென்டர் லைன் ஃப்ரம் எதர் ஃப்ரம் லெஃப்ட் ஆர் ரைட் வந்து தேவை. நான் இந்த பக்கம் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 15 ஆஃப் ஹோல் 7. அப்போ அந்த 7 ஹோல்ஸோட ரேடியஸ் வேல்யூ வந்து 16 தான் வந்து கணக்கு. அதே மாதிரி இங்க 120 கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்க இது ரெண்டுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்டர் லைன்ல இருந்து கீழே வந்து 30 டிகிரி வந்து தள்ளி இருக்கு. சோ இதை வந்து நம்ம வரையணும். இது வரையறதுக்கு முன்னாடி இந்த போலார் டிராக்கிங் F10 கொடுத்து இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. போலார் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இந்த சென்டர் லைன்ல இருந்து இப்படி கீழே டிராக் பண்ணும்போது உங்களுக்கு அதுவே வந்து 30ல ஒரு இடத்துல லாக் ஆகும். ஸோ அந்த இடத்த அப்படியே லாக் பண்ணிக்கலாம். எக்ஸிட் கொடுத்துட்டு இதுதான் வந்து நமக்கு ரெஃபரன்ஸ் சர்க்கிள். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்க, சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து 15 வந்து ஃபர்ஸ்ட் வரைஞ்சிருங்க. இதை வரைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், இதை அரே பண்ணணும். ஸோ ஏஆர் என்டர், செலக்ட் த ஆப்ஜெக்ட் அண்ட் தென் என்டர் போலார் சென்டர் பாயிண்ட் கொடுத்துட்டு இப்போ நமக்கு எத்தனை வரணும்னு வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட் வந்து 7 வரணும். அதுக்கப்புறம் அங்க வந்து 120 ஒரு ரீடிங் கொடுத்தாங்க பாத்தீங்களா. அந்த 120 தான் வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம், இந்த 360க்கு பதில் நம்ம இங்க என்ன பண்றோம் 120 யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்ட் தான் நம்ம வரைஞ்சது.
இது வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், டைரக்ஷன் சேஞ்ச் பண்றதுக்கு மேல இருக்கிற டைரக்ஷன், க்ளோஸுக்கு பக்கத்துல இருக்க டைரக்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு கீழே வந்துடும். அண்ட் தென் க்ளோஸ் ஆரே. இதை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த லைன்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, டெலீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பை யூசிங் த ட்ரிம் கமாண்ட் இந்த இடத்தையும் வந்து ட்ரிம் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து டயக்ராம் வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. எக்ஸப்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 இடம், அதுக்கப்புறம் இந்த கீவே 8x4 அது இந்த இடத்துல வருது. ஸோ அது வந்து எப்படி டிரா பண்ணா, கீவே வந்து சிம்பிள் தான். ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 8 கொடுங்க. 8 கொடுத்துட்டு டேப் பிரஸ் பண்ணிட்டு 4 கொடுத்து என்டர் பண்ணுங்க. நல்லா ப்ரொசீஜர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை அப்படியே செலக்ட் பண்ணி மூவ் பண்ணுங்க. எதுலன்னா ஃப்ரம் த சென்டர் பாயிண்ட் ஆஃப் த ரெக்டாங்கிள் டு த குவாட்ரண்ட் ஆஃப் த டாப் ஆஃப் த சர்க்கிள். டாப் ஆஃப் த சர்க்கிள் இந்த இடம் வந்து நமக்கு சரியா வந்து இந்த இடம் தான் வந்து. ஸோ இந்த இடத்துல இது பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, பை யூசிங் த ட்ரிம் கமாண்ட் இதை வந்து ட்ரிம் பண்ணிடுங்க. அதாவது இந்த சென்டர் பாயிண்ட்ல பிளேஸ் பண்றோன்றது தான் வந்து கான்செப்ட். இதான் வந்து கீவே. ஸோ கீவேக்கான கான்செப்ட் வந்து இதுதான். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்ல வந்து இதையும் வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுதான் வந்து இந்த டயக்ராம்ல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இப்போ இந்த 2 பார்ட்டை வரைஞ்சிட்டோம்னா நமக்கு டயக்ராம் வந்து கம்ப்ளீட்டட். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு சர்க்கிள் வருது, அது வந்து 130. உள்ள வந்து ஒரு சர்க்கிள் வருது, அது வந்து எங்க கொடுத்துருக்காங்க, இங்க 175, சாரி 75. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் வரையுங்க. ஸோ இங்க இருந்து வெளியே வந்து 130 அந்த சர்க்கிளை வரைஞ்சிட்டேன். அதுக்கு அடுத்தது உள்ள வந்து 75 அந்த சர்க்கிளையும் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், வரைஞ்சிட்டேன். ஸோ அப்போ 1 ரெஃபரன்ஸ் 1 சர்க்கிள் அண்ட் தென் இட்ஸ் ரெஃபரன்ஸ் 2 சர்க்கிள். ஸோ இதை வரைஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னா வந்து இங்க இருந்து இது வரைக்கும் 30. அது எப்படின்னா சிம்பிள் தான், ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு லைனை வந்து இங்க இருந்து இது வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இப்போ 90ல 30 ரெண்டா பிரிச்சா 15. ஸோ 90ல இது 15 போச்சுன்னா வந்து நமக்கு 75. அதுதான் வந்து நமக்கு இந்த பக்கம் வரும். ஸோ நீங்க வந்து பை யூசிங் த ஆங்குலர் வந்து பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். எவ்வளவு இருக்கு வந்து பாத்தீங்கன்னா 15. அதுதான் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்க இந்த சென்டர் லைன்ல இருந்து மொத்தம் 30னா அப்போ எதனா ஒரு சைடு வந்து நமக்கு எவ்வளவு இருக்கணும், வந்து 15 இருக்கணும். அதுதான் கான்செப்ட். அதே மாதிரி இது வந்து 60. அப்போ 60னா அப்ப இந்த 15ஓட ஒரு 60 ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 15 பிளஸ் 60 அப்போ மிச்ச ரிமைனிங் நமக்கு எவ்வளவு வரும், 15 தான் வரும். அந்த 15 வந்து எப்படி போடணும்னா வந்து இப்ப நம்ம 75 போட்டலாம். அதே மாதிரிதான் இங்க கீழே இருந்து 15 இப்போ இப்படி போட்டுட்டு அதுக்கு அடுத்தது இதையும் வந்து டைமென்ஷன் செக் பண்ணி பாருங்க. இங்க இருந்து இது வரைக்கும் 60, இங்க பாருங்க 60. இதுதான் வந்து நமக்கு டயக்ராம்ல வந்து நமக்கு என்ன எந்த சைட்ல கொடுத்துருக்காங்கன்னா வந்து எய்தர் சைட், அதாவது லெஃப்ட் சைட்ல வந்து கொடுத்துருக்காங்க. நான் இதை பேஸ் பண்ணி ரைட் சைட்ல வரைஞ்சிட்டேன். ஸோ இதே தான் எனக்கு வந்து அந்த சைட்ல வர போதுனால ஸோ எம்ஐ என்டர் அண்ட் தென் செலக்ட் த ஆப்ஜெக்ட் அண்ட் தென் என்டர் ஃப்ரம் தி சென்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல இருந்து ஜஸ்ட் இங்க பாயிண்ட் கொடுக்கலாம், மேலேயும் கொடுக்கலாம். இது கொடுத்துட்டு நோ கொடுத்தீங்கன்னா நமக்கான அந்த பாயிண்ட் எந்த இடத்துல வந்து நமக்கு வரணும் அந்த இடம் வந்து நமக்கு வந்து என்னன்னா நமக்கு அப்டேன் இஸ் அப்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ட்ரிம் பண்ணிடுங்க. இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த ரீஜன்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிம் பண்ணிடுங்க. ட்ரிம் பண்ணிட்டு அப்படியே டயக்ராம்ல வந்தீங்கன்னா சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 25 into 4, அதாவது மேல வர இடத்துல 1 2 3 4 அந்த இடத்துல 25, உள்ள வர 1 2 3 4 அந்த இடத்துல 10. ஸோ ஃபர்ஸ்ட் கோ டு த ஃபில்லட் ஆஃப் ரேடியஸ் 25 என்டர் மல்டிபிள். ஏன்னா நான் 4 டைம்ஸ் பண்ண போறேன். ஸோ மல்டிபிள் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா வந்து இந்த லைனையும் இந்த இடத்தையும் செலக்ட் பண்றேன். மறுபடியும் இந்த லைனையும் இந்த இடத்தையும் செலக்ட் பண்றேன். the line, the circle, the line and then the circle. ஸோ இப்போ வந்து எனக்கு என்னன்னா மேல 25 to 4ன்றதுக்கான மீனிங் இதுதான். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த 10. ஸோ என்ன பண்றேன்னா வந்து எஸ்கேப் கொடுத்துட்டு மறுபடியும் ஃபில்லட்ல போயிட்டு ஃபில்லட் ஆஃப் ரேடியஸ் 10 என்டர் மல்டிபிள் கொடுத்துட்டு இந்த லைன் இந்த சர்க்கிள். ஸோ மறுபடியும் அகைன் கொடுங்க. ஸோ ஃபில்லட் ஆஃப் ரேடியஸ் 10 மல்டிபிள். ஸோ நமக்கு வந்து என்னன்னா இந்த லைனும் இந்த சர்க்கிளும். ஸோ இந்த லைன் இந்த சர்க்கிள். ஸோ இந்த சைடு சரியா வரலையா, ஒண்ணுமே இல்ல, அப்படியே இந்த சைடு வந்து என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, இந்த லைனை வந்து என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ட்ரிம் பண்ணிடுங்க. இல்ல சாரி, இது வந்து நம்ம ட்ரிம் பண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்ணீங்கன்னா வந்து ஒண்ணு இல்லை, ஒரு ஃபில்லட் ரேடியஸ் 10
10 இது வந்து என்னன்னா உள்ள வந்து ஃபில்லட் ஆகும். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வந்து ஃபில்லட் ஆஃப் ரேடியஸ் என் இந்த லைனை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க செலக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து வேரியஸ் மெத்தட்ல வந்து நம்ம என்ன பண்றோம் ட்ரை பண்ணி பார்க்கறோம். நமக்கு வந்து எப்படி ஃபில்லட் ஆகுது. ஏன்னா டிசைன் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும்போது நம்ம ஜஸ்ட் ட்ரையிங் தான். ஸோ 10 அண்ட் தென் மல்டிபிள். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த செலக்ட் பண்ணாதான் வருதுன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு அந்தந்த சர்க்கிள் இந்த லைனை செலக்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் இது பண்ணும்போது லைனை செலக்ட் பண்ணிட்டு சர்க்கிளை பண்ணணும். ஸோ இதை வந்து இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை இப்படி பண்ணணுன்றது தான் இஸ் த ப்ரொசீஜர். அது வந்து அந்த மாதிரி வந்து அதை ஃபைன் டியூன் பண்ணி வச்சிருக்கிறதுனால வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு வருது. ஸோ அடுத்தது வந்து என்ன பண்றீங்கன்னா வந்து இந்த அன்வான்ட் ஜாமெட்ரிஸ் வந்து என்ன பண்றீங்கன்னா ட்ரிம் பண்ணு. ஸோ இந்த ட்ரிம் பண்ணி டெலீட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது வந்து இந்த இடத்த வந்து முடிச்சிருவேன். அதுக்கு அடுத்தது 1 2 then 3 செலக்ட் பண்ணி டெலீட். ஒரே நிமிஷம் கண்ட்ரோல் கிளிக் பண்ணுங்க. 1 2 3 டெலீட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கொடுத்துருக்க இந்த கிவன் டயக்ராம் மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா வந்து இது இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துருக்க கிவன் டயக்ராம் மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம் நம்ம வந்து ஒரு கியரை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஜஸ்ட் டிசைன் பண்ணிருக்கோம். ஸோ மேல இருக்கிற இந்த அவுட்டர் இந்த ஷேப்பு அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற இந்த ஷேப் ஜஸ்ட் ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் இல்லை ஈஸி தான். இந்த ஷேப் இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த உள்ள இருக்கிற இந்த இடம் இது. ஸோ இந்த டாட்டர் லைன்ஸ்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த கியருக்கான நேம் என்னன்றதை நீங்க என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க்யூ.